வணக்கம். தமிழக உலக முதலீட்டார் மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்தது. எல்லா பத்திரிகைகளிலும், மீடியா சேனல்ஸ்களையும் இதை பற்றி தான் பேச்சு. இதே போல 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது. அதே போல் 2016வது வருடம் ஒரு மாநாடு நடந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு முதலீட்டார் மாநாடு, தொழில் கண்காட்சி இதெல்லாம் முதல்ல தமிழகத்தில் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்தியாவிலேயே முதல்ல முதலீட்டார் மாநாடு மற்றும் தொழில் கண்காட்சி நடத்தியது சென்னை தான். அதுவும் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1855வது வருடம். அதற்கு முன்னாடி இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்ததாக நமக்கு தெரிய வரதில்லை. அந்த வரலாறு என்ன, இந்த மாதிரி பல மாநாடுகளுக்கு நடுவே எப்படி தமிழகத்தோட வர்த்தகம் வளர்ந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடில் பார்க்கலாம். வாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி 1855வது வருடம் ஒரு தொழில் கண்காட்சி நடந்தது. அந்த காலத்தில் இதை ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட், ஒரு முதலீட்டார் மாநாடு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸிபிஷன், தொழில் கண்காட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1851வது வருடம் இங்கிலாந்தில் த கிரேட் எக்ஸிபிஷன் ஒன்று நடந்தது. இங்கிலாந்துடைய உலகத்தில் இருந்த அவங்களுடைய பல்வேறு நாடுகளிலிருந்து ஒரு நாடில் இருந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடத்தினாங்க. அதற்கு தலைமை வகித்தது மகாராணி விக்டோரியாவுடைய கணவர் இளவரசர் ஆல்பர்ட் அவர்கள். அது மிகவும் வெற்றிகரமாக நடந்த ஒரு பெரிய மாநாடு, ஒரு பெரிய கண்காட்சி. அதை பற்றி கேள்விப்பட்ட உடனே சென்னையில் இருந்த அரசு, அந்த காலத்தில் மதராஸ் மாகாண அரசு அப்படின்னு சொல்லுவோம், அவங்க இந்த மாதிரி இங்கேயும் ஒரு கண்காட்சி நடத்தினா என்ன அப்படின்னு யோஜனை பண்ண ஆரம்பித்தாங்க. எதற்காக அந்த மாதிரி செய்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் கல்கத்தா, பாம்பே இது ரெண்டும் தான் பெரிய மாநகரங்களாக இருந்தது. அங்கே வர்த்தகம் ஒரு பெரிய அளவில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் சென்னையில் அந்த மாதிரி இல்லை. சென்னை ஒரு பின்தங்கிய பகுதியாகவே இருந்து விட்டது. இதை எப்படி இதில் இருக்கிற பொருட்கள் இங்கே வந்து வர்த்தகத்துக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காமிக்க வேண்டாமா? அதுக்காகவே ஒரு கண்காட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தது. இதுக்கு தயாரிப்பு, அதாவது எப்போலேருந்து இதுக்கு பிளானிங் செய்ய திட்டம் இட ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1852வது வருடமே ஆரம்பித்து விட்டாங்க. 3 வருடங்கள் கழித்து மார்ச் ஏப்ரல் மாதம் 1855வது வருடம் இந்த கண்காட்சி மிகவும் வெற்றிகரமாக நிறைவேறியது. 2 மாதங்களுக்கு இந்த கண்காட்சி நடந்தது. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருந்த இந்த சென்னை மாகாணம், பிரெஞ்சுக்கு கீழே இருந்த புதுச்சேரி, அதே போல் போர்த்துகீயர்கள் கீழே இருந்த கோவா, இந்த 3 பகுதிகளும் ஒன்றாக சேர்ந்து நடத்திய கண்காட்சி அது. அந்த கண்காட்சி எங்கே நடந்தது? அந்த காலத்தில் அரசுக்கு விருந்தினர் மாளிகையாக இருந்து இப்பொழுது ராஜாஜி ஹால் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த கட்டடத்தில் தான் அந்த கண்காட்சி நடந்தது. அப்போது இங்கே ஒரு இயந்திரங்களோ இல்லாட்டா தொழிற்சாலைகளோ தொழிற்பேட்டைகளோ ஒன்றுமே கிடையாது. எல்லாமே விவசாயம்தான். அதனால் அவங்க கண்காட்சியில் காமித்ததும் அதே போல் பொருட்கள் தான். பஞ்சு, மஞ்சள், விதைகள், இங்கே என்னெல்லாம் வளரும் அப்படிங்கிறத தான் எடுத்து காமித்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அந்த 2 மாதங்களில் 26,000 பேர் வந்து பார்த்தாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக அந்த காலத்தில் பத்திரிகைகள்லாம் எழுதப்பட்டது. இதை பற்றி கேள்விப்பட்ட உடனே கல்கத்தா, மும்பை 2 நகரங்களில் இருந்த வர்த்தக குழுமங்கள் எல்லாம் நாங்களும் இதே போல் ஒரு கண்காட்சி நடத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தன. ஆனால் 1857வது வருடம் சிப்பாய் கலகம், அதாவது இந்தியாவின் முதல் சுதந்திர போர் வந்த உடனே இந்த வேலையெல்லாம் நிறுத்தப்பட்டது. அந்த நகரங்களில் அந்த மாதிரி ஒரு கண்காட்சி நடக்கவே இல்லை. 1855வது வருடம் இந்த மாதிரி இங்கே ஒரு கண்காட்சி நடந்த உடனே பல ஆங்கிலேய நிறுவனங்கள் சென்னையில் வந்து அவங்களுடைய கம்பெனிகளை ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு பின்னி நிறுவனம் அதற்கு பிறகுதான் வந்தது. இதே போல் நடந்து கொண்டிருந்தது. அடுத்த கண்காட்சி அதை தொழில் மற்றும் கலை கண்காட்சி அப்படின்னு பெயர் வைத்து 1903வது வருடம் நடத்தினாங்க. டிசம்பர் மாதம் 1903வது வருடம் தொடக்கப்பட்ட அந்த கண்காட்சி எங்கே நடந்தது
கத்தீட்ரல் தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த கத்தீட்ரல் தோட்டம் எங்கே இருந்தது? நாளடைவில் அதுவே தான் ஜெமினி ஸ்டூடியோவாக மாறி அதற்கு பிறகு இப்போது த பார்க் அப்படிங்கிற நட்சத்திர ஹோட்டல் இருக்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு கண்காட்சி அது. அதை திறந்து வைத்தவர் அப்பொழுது இருந்த மைசூர் மகாராஜா நால்வடி கிருஷ்ணராஜேந்திர உடையார். அந்த கண்காட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள் நிறையாக இருந்தாலும் அந்த டைமில் சென்னையில் இயந்திரங்களும் வந்துவிட்டன. அதாவது ஒரு டிராக்டர் போல் சில இயந்திரங்கள், சில வண்டிகள், இதெல்லாம் எடுத்து அதே போல் விவசாயத்தில் உபயோகப்படுகிற சில ஏறுகள் இதெல்லாம் வந்து எடுத்து சில இரும்பால் செய்யப்பட்ட சில இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து கண்காட்சியில் வைத்திருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு 50,000 மக்களுக்கு மேலே 64,000 மக்கள் வந்து அதை வந்து பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சி 1915-16வது வருடம் நடந்தது. அது எதற்காக அது ஒரு பெரிய கண்காட்சி அப்படின்னு நம்ம கருதுகிறோன்னா, அந்த காலகட்டத்தில் சென்னையுடைய துறைமுகத்தில் வேலையெல்லாம் முடிவடைந்து இங்கிலாந்திலிருந்து பெரிய பெரிய அளவில் இறக்குமதி நடந்து கொண்டிருந்தது. சென்னையுடைய வர்த்தகம் மிகவும் வளர்ந்து விட்டது. அப்பொழுது மோட்டார் வண்டிகள் எல்லாமும் வர ஆரம்பித்து விட்டன. இங்கே சிம்சன் அண்ட் கம்பெனி, அடிசன் அண்ட் கம்பெனி இவங்க எல்லாரும் அந்த வண்டிகளெல்லாம் இங்கே கொண்டு வந்து அந்த ஷாசியை கொண்டு வந்து அதற்கு மேலே வண்டிகளுடைய பாடியெல்லாம் இங்கே செய்து கொண்டிருந்தாங்க. அதனால் சென்னையில் வர்த்தகம் மிகவும் ஒரு நல்ல அளவுக்கு வளர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால் 1915-16வது வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 1915வது வருடம் ஆரம்பிக்கப்பட்டு ஜான்வரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி அளவில் முடிவடைந்தது அந்த 3வது அருங்காட்சி. அது வர்த்தகம் மற்றும் கலை கண்காட்சி நடந்து முடிந்தது. அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் பீப்புள்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு பெரிய பூங்கா, இப்போ அது பார்க் டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே பார்க் தான் இல்லை. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு 100 ஏக்கருக்கும் மேற்பட்டதாக இருந்த ஒரு பெரிய பூங்கா. அந்த இடத்துல நடந்து இப்போ டெல்லியில் பிரகதி மைதான், சென்னையில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் ஒரு திறந்த வெளியில் ஒரு பெரிய ஒரு கண்காட்சி அகத்தையே வந்து கட்டி முடித்தாங்க. ஒரு பிரதேசத்துக்கும் தனியாக ஒரு பெவிலியன் இருந்தது. ஒரு நாடுக்கும் தனியாக ஒரு இடம் இருந்தது. அவங்களுடைய பொருட்களெல்லாம் கொண்டு வந்து அந்த கண்காட்சியில் வைப்பதற்காக ஒரு பெரிய குளம் நடுவில் இருந்தது. இப்போ வந்து ஃபுட் ஸ்டால் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், தின்பண்டங்கள்லாம் விற்கிற இடங்கள், அதே போல் ஒரு ஃபுட் பெவிலியனும் அதில் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த கண்காட்சியை பார்க்குறதுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அதுக்கு டிக்கெட்டும் விற்பனை செய்தார்கள். அந்த செலவு வரவு எல்லாம் கணக்கு பார்த்தபொழுது 64,000 ரூபாய் லாபம் நீடித்தது. அந்த ரூபாயை கொண்டு வந்து முதல் உலகப் போருக்கு ஒரு நிதியாக கொடுத்தார்கள். அந்த பெரிய அருங்காட்சியில், அந்த கண்காட்சியில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு டவர், அது ஒரு சுழல் மாடி, அதை சுற்றி அதில் மேலே ஏறி போய் பார்த்தா சென்னை நகரம் பூரா அங்கேருந்து பார்க்கலாம். அதற்கு ஒரு கட்டணம், அதை பார்ப்பதற்கு ஏராளமான மக்கள் போனார்கள். அதுவும் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு டவர். இதுதான் ஆங்கிலேய அரசு சென்னையில் இருந்தபோது நடத்தப்பட்ட கடைசி தொழில் கண்காட்சி. 1947வது வருடம் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. அதற்கு பிறகு சென்னையில் பல தொழில் நிறுவனங்கள் வர ஆரம்பித்தன. இந்தியாவுடைய முதல் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டியில் 1958வது வருடம் தொடக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல மோட்டார் வண்டிகள் செய்யும் நிறுவனங்கள், அதே போல் முருகப்பா நிறுவனம் அவங்களுடைய சைக்கிள் செய்கிற அவங்களுடைய கம்பெனி, அதே போல் அசோக் லேலண்ட் பஸ் செய்யும் நிறுவனங்கள் எல்லாம் இங்கே வந்து வர ஆரம்பித்து விட்டன. 1967வது வருடம் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் முதலில் சென்னையில் நடத்தப்படுவதாக ஒரு அறிக்கை விட்டது அரசாங்கம். அது எங்கே நடக்கப் போவது, அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா, முள்ளம் நடுவாக்கரை அப்படிங்கிற 2 கிராமங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியில் இந்த ட்ரேட் ஃபேர் நடக்கப் போவதாக அறிக்கை வெளியிட்டது. அதற்கு பிறகு அரசாங்கம் 1967வது வருடம் மாறிவிடவே திமுக அரசுடைய டைரக்ஷனில் இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் 1968வது வருடம் நிறைவேறியது. மிகவும் வெற்றிகரமாக நடந்த ஒரு பெரிய இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் அது அந்த முள்ளம் நடுவாக்கரை அப்படிங்கிற பகுதி தான் இப்போ அண்ணா நகர் அப்படிங்கிற லொக்காலிட்டி. அங்கே எந்த இடத்துல இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போவும் அதுக்கு சில சின்னங்கள் அந்த இடத்துல இருக்கின்றன.
ஒன்று அந்த எக்ஸிபிஷனுக்கு உள்ளே நுழைவு வாயில் ஒரு பெரிய ஆர்ச், அண்ணாநகர் ஆர்ச் இல்லை, தனியாக இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேருக்காக கட்டப்பட்ட இன்னொரு ஆர்ச். அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய பூதம் ஒன்று ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி அந்த சிலையும் அப்படியே இருக்கிறது. மூன்றாவது அண்ணாநகர் டவர். அப்போது அந்த காலத்தில் 1930கள் 40களில் ஒரு பெரிய பொறியியல் நிபுணர் சர் எம் விஸ்வேஸ்வரையா அவருடைய பேரில் கட்டப்பட்ட அந்த அண்ணாநகர் டவர். எப்படி 1915 நடந்த அந்த கண்காட்சியில் வந்து ஒரு டவர் இருந்து அதில் மக்கள் எல்லாம் ஏறி போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் அண்ணாநகரில் ஒரு டவர் சர் எம் விஸ்வேஸ்வரையாவுடைய பேரில் கட்டப்பட்ட அந்த டவர் இன்னும் அதே இடத்துல இருக்கிறது. எப்படி 1915 அந்த டவருக்கு மேலே ஒரு கட்டணம் கொடுத்து மக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்களோ, அதே போல் இந்த 1968வது வருடம் நடந்த இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர்லேயும் மக்கள் மேலே ஏறி போய் அண்ணா நகரெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. அப்போது அதுக்கு அண்ணா நகர்னு பேர் கிடையாது, அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. அந்த டவர் இன்னும் அப்படியே இருக்கிறது. இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் நடந்த பிறகு சென்னையுடைய வர்த்தகம் இன்னும் வளர்ந்தது. இங்கே பல தொழிற்பேட்டைகள், தொழில் அதிபர்கள் இந்த இடத்துல பல இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு சென்னையுடைய வரலாறு வேறு டைரெக்ஷன்லேயே சென்று விட்டது. இதை ஒரு பெரிய மாநகரமாக நம்ம இப்போ கருதுகிறோம். இத்தனை இத்தனை கண்காட்சிகளும் இத்தனை தொழில் ஒரு மாநாடுகளும் நடந்ததுனால தான் சென்னை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது.